இப்போ நம்ம எங்கே போய்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, சிவமோகா. சிமோகான்னு சொல்லுவாங்க. நம்ம சிமோகான்னே சொல்லலாம். ஃபுல் நைட் ட்ராவல் பண்ணி இவ்வளோ வேகமாக நம்ம எங்கே போய்கிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு முக்கியமான விஐபியை சந்திக்க போகிறோம். யார் அந்த விஐபி? சிமோகாவில் இருக்கக்கூடிய அந்த விஐபியை பார்க்கணுன்னா மார்னிங் 8 முன்னாடி போகணும். பெங்களூர் ரிங் ரோட் வழியாக நீங்கள் கிராஸ் பண்ணி ஃபஸ்ட் தும்கூர் போயிட்டு தும்கூர்லேருந்து சித்ரதுர்கா வந்துட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சிமோகா போயிடலாம். சிமோகாவிலிருந்து 14 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சேக்கரபைல் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் அந்த விஐபி இருக்கிறாரு. அவருடைய பேர் ஐராவர்தன். யார் அந்த ஐராவர்தன்? அவர் ஒரு யானைக்குட்டி. இங்கே தான் இந்த எலிஃபண்ட் கேம்ப் இருக்குது. கர்நாடகா கவர்மெண்ட்டால் ரன் பண்ணக்கூடிய இந்த கவர்மெண்ட் கேம்பில் தான் வந்து யானைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யானைகளுக்கு எதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே ஃபாரஸ்ட்டில் பிடிக்கக்கூடிய யானைகள், அதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய யானைகளை ட்ரீட்மெண்ட்டுக்காக பிடிக்கக்கூடிய யானைகள், காட்டு யானைகளில் குழுவிலிருந்து பிரிந்த அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்த யானைகள், இந்த மாதிரி யானைகளுக்கெல்லாம் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த எலிஃபென்ட் ட்ரைனிங் கேம்ப். இங்கே தான் யானைகளுக்கு தேவையான உணவுகள், ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட யானைகளை தான் மார்னிங் வந்து குளிப்பாட்டுறதுக்காக அவங்க வந்து அந்த கேம்ப்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய துங்கா ரிவருக்கு கொண்டு வருவாங்க. அப்படி வரும்பொழுது அந்த இடத்துல அவங்க குளிப்பாட்டும் பொழுது தான் உங்களுக்கு அந்த யானையை குளிப்பாட்டக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்படுது. இந்த எலிஃபென்ட் பாத் பண்ணுற இந்த இடத்துக்கு நீங்கள் என்ட்ரி ஃபீ வந்து 50 rupees பர் ரேட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எலிஃபெண்ட்டை பாத் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு 100 rupees தனியாக பே பண்ணணும். அந்த டிக்கெட்டை இந்த பாகன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நீங்கள் அதை வந்து குளிப்பாட்டிட்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்துக்கலாம். எல்லா டைம்லேயும் எங்கள் மார்னிங் நீங்கள் 8 ரீச் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு யானையை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச இந்த குட்டி யானையை தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மீட் பண்ணி குளிப்பாட்டினேன். அதோட பேர் தான் ஐராவர்தன். அதுக்கப்புறம் வந்து அந்த யானை என்கிட்ட பழகிடுச்சு. நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஒவ்வொரு வருடமும் போயிட்டு அந்த யானையை பார்ப்பேன். ஸோ 3 தடவை அந்த யானையை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு பாகன்கள் வந்து கொடுக்கப்படுறாங்க. அவங்களுடைய கடமை அந்த யானையை பாதுகாத்து கொள்வது, அந்த யானையை வந்து வழிநடத்துவது, அந்த யானைக்கு தேவையான உணவு, குளிப்பாட்டுறது, எல்லா வித பொறுப்பையும் இந்த பாகன் தான் செய்கிறாங்க. ஒரு யானைக்கு அந்த பர்டிகுலர் பாகன் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. இந்த யானைகள் வந்து யானைகள் முகாம்லேருந்து மார்னிங் அவங்க கூட்டிகிட்டு வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய துங்கா ரிவரில் தான் அப்படி ரோடை கிராஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்க. இந்த துங்கா ரிவரில் தான் ஒவ்வொரு யானையும் வந்து மார்னிங் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரே டைமில் ஒரு 10 யானைகளை குளிக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த 10 யானைகள் போனதுக்கப்புறம் மற்ற யானைகளை கொண்டு வருவாங்க. சில பெரிய யானைகளில் கொஞ்சம் தண்ணிக்கு உள்ள வரைக்கும் கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு அந்த யானைகள் தும்பிக்கை வீசி அதை குளிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சின்ன யானைகள் கிட்ட நீங்கள் போயிட்டு குளிப்பாட்டினீங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், கண்ட்ரோலாகவும் அந்த யானைகளை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து நிறைய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இந்த எலிஃபண்ட் கேம்பில் இந்த யானைகள் எல்லாம் குளிப்பாட்டி அதை பக்கத்தில் இருந்து பார்த்ததுக்கு அப்புறமா
என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யானைகளுடைய பாசம் அதெல்லாம் உணர முடிஞ்சுது. எலிஃபெண்ட்டும் குளிச்சாச்சு, நானும் குளிச்சாச்சு. சிமோகாவில் மார்னிங் வந்து இங்கே விசிட் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து பக்கத்துலேயே எங்கேயாவது போவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த போட்டிங் இடத்த பார்த்தேன். நல்ல வெயில் அடித்ததுனால வந்து நான் போட்டிங் போகல. பட் இந்த சார்ஜஸ் பாருங்கள். இந்த சார்ஜஸ்க்கு நீங்கள் வந்து இங்கே போட்டிங் போகலாம். ஈவினிங் டைமாக இருந்தால் இங்கே பெட்டராக இருக்கும். பட் வந்து நான் ஆஃப்டர்நூன் டைம் இங்கே வந்ததுனால வந்து நான் ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கே இருந்த புல்லில் ஏறி ஒரு சவாரி வந்து ஆன் பண்ண சொல்லி ஒரு ரன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு வந்துட்டேன். ஈவினிங் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகலான்னு டிசைட் பண்ணோம். துங்கா ரிவர். இந்த இடம் சாக்ரிபைல் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தனிமையாக ரொம்ப ஃபீல் பண்ணலாம். இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டை வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். டெஃபினட்டாக ஈவினிங் டைமில் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் சிமோகா ஜூ. சிமோகா ஜூ இது சிமோகாவிலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஜூவில் வந்து உங்களுக்கு டைகர், லைன் எல்லாமே பார்க்க முடியும். என்ட்ரி டிக்கெட்டில் நீங்கள் வந்து நடந்து போயிட்டு எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிற வேன் யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு வந்து தனியாக பே பண்ணணும். நீங்கள் தனியாக ஒரு ஜீப் வச்சு ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா ஒரு 2000 பே பண்ணிங்கன்னா ஜீப்பு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். புளியை பார்க்கும்பொழுது வந்து பக்கத்தில் வந்து புளியை வந்து பார்க்க முடிஞ்சுது. லைன் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருந்ததுனால கூண்டை விட்டு வெளியில் வரலை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வேனில் வந்து போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படியே பை வாக் வந்து துள்ளி குதிச்சுட்டு ஒவ்வொரு விலங்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் இங்கே வந்து மார்னிங் ஒரு 9 o'clock வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருந்துட்டு லஞ்ச் டைமுக்கு வந்து கிளம்பிடலாம். சிமோகாவில் சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா ஜோக் பாஸ். அது இங்கேருந்து 100 கிலோமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் விசிட்டில் அதை நிச்சயமாக வந்து விசிட் பண்ணலாம்.
மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.